It's story time. தவறு மேல தவறு செஞ்ச ஒரு ராஜாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷன்ல வருது. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விஜயாலய பெருநகரம்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு விஜயவர்மா. அவருக்கு ஒரே பையன். அவன்தான் அந்த நாட்டோட இளவரசன் சேதுவர்மா. விஜயவர்மா அந்த நாட்டை நீதி நேர்மை தவறாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதிகமா வரி வசூல் செய்யாம, கிடைச்ச வரி வருவாயை வீணாக்காம, மக்களுக்கு பயன்படுற மாதிரியான திட்டங்களை கொடுத்ததுனால அவரை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. விஜயவர்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. தன்னோட பையன் சேதுவர்மாவும் தன்னை மாதிரியே இந்த நாட்டு மக்களை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. விஜயாலய பெருநகரத்துல அடர்ந்த அழகான காடு ஒன்று இருந்துச்சு. அப்பப்ப விஜயவர்மா அங்க வேட்டைக்கு போவாரு. அவரு போறத ஒரு வேட்டையினே சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு மிருகத்தையும் அவரு கொல்ல மாட்டாரு. பொதுமக்களுக்கும் பயிர்களுக்கும் அச்சுறுத்தலா இருக்கிற காட்டு மிருகங்களை அடர்ந்த காட்டுக்குள்ள விரட்டி அடிக்கிறது மட்டும்தான் அவரோட வேலையா இருக்கும். அப்படி அவர் ஒரு தடவை வேட்டைக்கு போயிருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு சின்ன முயலை 2 வேட்டை நாய்கள் துரத்திக்கிட்டு போறத பார்த்தாரு. உடனே அவர் தன்னோட குதிரையோட வேகத்தை அதிகப்படுத்தி 2 வேட்டை நாய்களையும் முந்திக்கிட்டு போய் அந்த முயலை வேட்டை நாய்கள்கிட்டேந்து காப்பாத்தினாரு. இப்ப அவரே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த முயல் ஒரு சின்ன தேவதையா மாறிச்சு. தேவதை விஜயவர்மா கிட்ட, என்னோட உயிரை காப்பாத்தின உனக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கொடுக்க நினைக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு கேட்டுச்சு. விஜயவர்மா நல்லா யோசிச்சு அவரோட மனசுல இருக்கிற ஆசைய அப்படியே ஒரு வரமா கேட்டாரு. என்னோட பையன் சேதுவர்மா இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ராஜாவா இருக்கணும், இத ஒரு வரமா எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த தேவதை சொல்லிச்சு, நான் மட்டும் வரம் கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்ல, சேதுவர்மாவோட முழு ஒத்துழைப்பும் இருந்தா மட்டும்தான் அவரால் ஒரு தலை சிறந்த ராஜாவா இருக்க முடியும். நான் சேதுவர்மாவுக்கு ஒரு மோதிரம் தரேன். அவர் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கும்போது இந்த மோதிரத்தை கையில போட்டுக்கட்டும். அவரு நல்ல செயல்கள் செய்யும் போது அவருக்கு மட்டுமே கேட்கிற மாதிரி இது ஒரு நல்ல செயல், இந்த செயலுக்கு ஒரு பரிசு உண்டு அப்படின்னு என்னோட குரல் கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு உடனே ஒரு பரிசும் கிடைக்கும். அவர் ஏதாவது ஒரு தீய செயல் செய்யும்போது இந்த மோதிரம் அவரை முள்ளா குத்தும். எல்லை மீறின தீய செயல் செஞ்சா அதுக்கான தண்டனையும் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விஜயவர்மா கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்துட்டு அந்த தேவதை மறைஞ்சே போயிடுச்சு. விஜயவர்மாவுக்கு ரொம்ப வயசானதும் அவர் ஆட்சி பொறுப்பை சேதுவர்மா கிட்ட கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த மோதிரத்தை பத்தி சொல்லி அதையும் சேதுவர்மா கையில போட்டாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மோதிரத்தை கழட்டக்கூடாது அப்படிங்கிற வாக்குறுதியையும் சேதுவர்மா கிட்ட அவரு வாங்கிக்கிட்டாரு. விஜயவர்மா உயிரோட இருந்த வரைக்கும் மூத்த அமைச்சர் பரிபல்லவனோட ஆலோசனைப்படி சேதுவர்மா ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா நாளாக நாளாக சேதுவர்மாவுக்கு சில கெட்ட நண்பர்கள் சேர்ந்துகிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல பதவி கொடுத்து தன்னோடையே அவங்க இருக்கிற மாதிரி சேதுவர்மா பார்த்துக்கிட்டாரு. அந்த கெட்ட நண்பர்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு தடவை நீதி நேர்மை தவறும் போதும் அந்த மோதிரம் சேதுவர்மாவை முள்ளா குத்த ஆரம்பிச்சுது. ஆனா அதை அவரு கண்டுக்கவும் இல்லை. விஜயவர்மாவுக்கு வாக்கு கொடுத்திருந்ததுனால அந்த மோதிரத்தை கழட்டவும் இல்லை. எந்த ஒரு மக்கள் நல திட்டமும் இல்லாம அதிகமான வரி சுமையோட மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாட்டுக்குள்ள சேதுவர்மாவோட பேரு ரொம்பவே கெட்டு போயிருந்துச்சு. நாட்டு மக்கள் யாருக்குமே அவரை பிடிக்கல. இதுக்கு நடுவுல ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தப்போ சேதுவர்மா அங்க மதுராங்கின்னு ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணை பார்த்தாரு. அந்த பெண்ணோட அழகு அவரை ரொம்பவே கவர்ந்துடுச்சு. நேரா அந்த பெண்கிட்ட போய், நான் தான் இந்த நாட்டு ராஜா சேதுவர்மா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன்,
என்னைக்கு நம்ம திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. அவரு நேரடியா இப்படி கேட்டதும் மதுராங்கியும் நேரடியாவே பதில் சொன்னாங்க. இந்த நாட்டுக்கு நீங்க ஒரு நல்ல ஆட்சிய கொடுக்கல, அதனால இந்த நாட்டு மக்கள் யாருக்குமே உங்களை பிடிக்கல. நானும் இந்த நாட்டு மக்கள்ல ஒருத்தி தான், எனக்கும் உங்களை பிடிக்கல, அதனால உங்களை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே சேதுவர்மாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. மதுராங்கி மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆடுகளை எல்லாம் காட்டுக்குள்ள அடிச்சு துரத்தி விட்டுட்டு அங்க மலை மேல அரண்மனைக்கு சொந்தமாயிருந்த ஒரு மாளிகையில மதுராங்கிய சிறை வச்சாரு. வேட்டையெல்லாம் முடிச்சு மறுபடியும் நாட்டுக்கு போகும்போது மதுராங்கிய பாதாள சிறையில அடைக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. காட்டுல நடந்த எல்லா விஷயமும் மூத்த அமைச்சர் பரிபல்லவனுக்கு தெரிய வந்துச்சு. அவரு உடனே கிளம்பி அந்த மாளிகைக்கு வந்தாரு. ஆனா அதுக்குள்ள சேதுவர்மா அந்த மாளிகையிலேந்து கிளம்பி காட்டுக்கு வேட்டையாட போயிட்டாரு. அப்பாவியா இருக்கிற ஒரு பெண்ணை சிறை வைக்க கூடாது அப்படின்னு பரிபல்லவன் மதுராங்கிய விடுதலை செஞ்சாரு. அவங்களுக்கு நஷ்ட ஈடா சில பொற்காசுகளையும் கொடுத்து வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிட சொல்லி அனுப்பிவிட்டாரு. காட்டுல வேட்டையாடிக்கிட்டு இருந்த சேதுவர்மாவுக்கு அமைச்சர் பரிபல்லவன் செஞ்சது தெரிய வந்துச்சு. உடனே அவரோட கோபம் எல்லை மீறி போயிடுச்சு. மதுராங்கிய சிறை வச்சிருந்த அந்த மாளிகையில அமைச்சர் பரிபல்லவனை சிறை வைக்கிறதுக்கு அவரு சில காவலர்களை அனுப்பிவிட்டாரு. அந்த காவலர்கள் அமைச்சர் பரிபல்லவனை சிறை வச்சதும் காட்டுல ஒரு அதிசய செயல் நடந்துச்சு. எல்லை மீறின தீய செயல் செய்யும்போது அதுக்கான தண்டனையும் உடனே கிடைக்கும் அப்படின்னு தேவதை சொன்ன மாதிரி சேதுவர்மா ஒரு கரடியா மாறி காட்டுக்குள்ள ஓடிட்டாரு. சேதுவர்மாவோட வேட்டைக்கு போன வீரர்கள் திரும்ப வந்து அவர் ஒரு கரடியா மாறின செய்திய அமைச்சர்கள்கிட்ட சொன்னாங்க. சேதுவர்மா கரடியா மாறினத அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. அவங்க எல்லாரும் காட்டுக்கு போய் மாளிகையிலேந்து அமைச்சர் பரிபல்லவனை விடுவிச்சு அவரையே அடுத்த ராஜாவா பட்டம் சூட்டினாங்க. கரடியா மாறின சேதுவர்மா தன்னை மறுபடியும் ராஜாவா மாத்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. ஆனா அது எதுவுமே நடக்கல. இயலாமையும் கோபமும் முரட்டுத்தனமும் சேர்ந்து அவரு கரடியா காட்டுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ எதிர்பாராத விதமா அந்த காட்டுல இருந்த ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள அவரு விழுந்துட்டாரு. காட்டு மிருகங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு வேட்டக்காரன் வெட்டி வச்சிருந்த பள்ளம் அது. அடுத்த நாள் அந்த வேட்டக்காரன் வந்து பார்த்தப்போ பள்ளத்துக்குள்ள ஒரு கரடி இருந்துச்சு. கரடியோட உடம்பு புசு புசுன்னு இருந்ததுனால அது போட்டிருந்த மோதிரம் வெளியே தெரியவே இல்லை. வேட்டக்காரன் கரடிய ஒரு கயத்தால கட்டி அதை ஒரு கூண்டுல அடைச்சு ஒரு ஊருக்கு கொண்டு போய் அங்க கரடிய வச்சு வித்த காட்டுற ஒருத்தங்கிட்ட சேதுவர்மாவை வித்துட்டு போயிட்டான். அட பாவி, நான் ஒரு ராஜாடா, என்ன போய் 3 வெள்ளிக்காசுக்கு வித்திருக்கியே அப்படின்னு சேதுவர்மா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் அவரால வெளியே ஒண்ணுமே சொல்ல முடியல. அவருக்கு தன்னோட புது முதலாளிய கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சேதுவர்மாவை அவரு வேலை வாங்கினாரு. ஒழுங்கா சாப்பிட்றதுக்கும் எதுவும் கொடுக்கறதில்ல. எந்த நாட்டு மக்களை அவர் ஒழுங்கா ஆட்சி செய்யாம கொடுமைப்படுத்தினாரோ அந்த மக்களுக்கு இப்ப அவரு வித்த காட்டிக்கிட்டு இருந்தாரு. சில சமயம் அவருக்கு தன்னோட முதலாளிய அடிச்சு காயப்படுத்தலாமான்னு எண்ணம் வரும். அந்த சமயத்துல எல்லாம் அந்த மோதிரம் அவரை முள்ளா குத்தும். இந்த மோதிரம் சொல்ற மாதிரி ஒழுங்கா ஆட்சி செஞ்சிருந்தா தனக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காதே அப்படின்னு சேதுவர்மா நினைச்சாரு. அன்னிலேந்து அவரு முதலாளிய அடிச்சு காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தை மாத்திக்கிட்டாரு. ஒரு தடவை காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல அவங்க வித்த காட்டிக்கிட்டு இருந்தப்போ அந்த காட்டுல இருந்த ஒரு புலி சேதுவர்மாவோட முதலாளிய தாக்குறதுக்கு வந்துச்சு. புலிய பார்த்ததும் அந்த கிராமத்துல இருந்த எல்லாரும் பதறி அடிச்சு ஓடிட்டாங்க. புலி தாக்கினதுல சேதுவர்மாவோட முதலாளி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. இந்த சமயத்துல கரடியா இருந்த சேதுவர்மா புலியோட ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தன்னோட முதலாளிய காப்பாத்தினாரு. இப்ப சேதுவர்மாவோட காதுல இது ஒரு நல்ல செயல், இந்த செயலுக்கு ஒரு பரிசு உண்டு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே இதுவரைக்கும் கரடியா இருந்த சேதுவர்மா இப்ப ஒரு அழகான நாய்க்குட்டியா மாறிட்டாரு. மயக்கத்திலேந்து எழுந்திருச்ச தன்னோட முதலாளி கரடிய தேடுறத
அந்த நாய்க்குட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அப்படின்னு அடிமை வாழ்க்கை சேதுவர்மாவுக்கு இல்லைன்னாலும் ஒருவேளை சாப்பாட்டுக்கே இங்கே அங்கன்னு அலையிற மாதிரி இப்போ அவரோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் தாம் பழைய சேதுவர்மா ஆகிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ அவருக்கு ரொம்பவே வந்திருந்துச்சு. அதுலேருந்து அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சாரு. தாம் பசியோட இருந்தாலும் தனக்கு கிடைச்ச உணவை ஒரு பூனைக்குட்டியோட அவர் பகிர்ந்து சாப்பிட்டாரு. அப்போவும் அவரோட காதுல இது ஒரு நல்ல செயல், இதுக்கான பரிசு உண்டு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அவர் ஒரு மரகத மணிப்புறாவா மாறிட்டாரு. அவர் போட்டிருந்த மோதிரமும் அளவுல சுருங்கி மணிப்புறாவோட காலில் இருக்கிறதே தெரியாத ஒரு சின்ன வளையமா மாறி இருந்துச்சு. மரகத மணிப்புறாவா மாறின சேதுவர்மாவுக்கு உடனே மதுராங்கிய பார்க்கணும் போல இருந்துச்சு. அவர் அங்க இருந்த எல்லா காடுகள்லையும் அலைஞ்சு திரிஞ்சு பறந்து பறந்து மதுராங்கிய தேடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய ஆடுகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப நம்பிக்கையோட அவர் அங்க பறந்து போய் பார்த்தாரு. அவரோட நம்பிக்கை வீண் போகல. மதுராங்கி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அங்கதான் இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மதுராங்கியோட தோல்ல ஒரு மரகத மணிப்புறா வந்து உக்காந்துக்குச்சு. பார்த்த உடனேயே மதுராங்கிக்கு அந்த மரகத மணிப்புறாவை ரொம்பவே பிடிச்சு போச்சு. சேதுவர்மாவும் இப்ப தன்னோட கர்வத்தையும் முரட்டுத்தனத்தையும் விட்டு ஆடு மேய்க்கிறதுல மதுராங்கிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த மரகத மணிப்புறா கிட்ட, நீ என்னை விட்டு பிரியாம எப்பவும் என்னோட இருப்பியா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு மதுராங்கி சொன்னப்போ திடீர்னு அந்த மரகத மணிப்புறா ராஜா சேதுவர்மாவா மாறிடுச்சு. ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்த மதுராங்கி கிட்ட சேதுவர்மா நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி நீ என்னை விட்டு பிரியாம எப்பவும் என்னோட இருப்பியா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப நான் உங்ககிட்ட மறுபடி கேட்கிறேன், என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. கெட்ட குணத்தை எல்லாம் விட்டு நல்லவரா மாறி இருந்த சேதுவர்மாவை இப்ப மதுராங்கிக்கும் பிடிச்சு போச்சு. திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சேதுவர்மா ரொம்ப சந்தோஷத்தோட மதுராங்கிய கூட்டிக்கிட்டு விஜயாலய பெருநகரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் வந்தது தெரிஞ்சதும் அது வரைக்கும் ராஜாவா இருந்த பரிபல்லவன் மறுபடியும் ராஜாவா இருக்கிற பொறுப்பை சேதுவர்மா கிட்டேயே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்த ஒரு நல்ல நாள்ல சேதுவர்மாவுக்கும் மதுராங்கிக்கும் திருமணம் நடந்துச்சு. இப்ப சேதுவர்மா நல்ல செயல்கள் மட்டுமே செஞ்சு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால உலகத்திலேயே அவர் ஒரு தலை சிறந்த ராஜாவா ஆயிட்டாரு. அவர் கையில இருக்கிற முள் மோதிரம் இப்ப குத்துறதே இல்லை. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.